அந்த மது உள்ள பொண்ணதான் நம்ம குடும்பமே நிம்மதியா இருக்கும். அவ வெளியில இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். இந்த சொத்து போனா போகட்டும், விட்டு தொலைங்கப்பா. இத நம்ம சம்பாதிச்சுக்கலாம். என்னடா? ஐயோ, என்னமாச்சு? உங்க அப்பா இங்க தாண்டா இருந்தாரு. காஃபி கேட்டாரு, குடுத்துட்டு உள்ள போயிட்டு வரதுக்குள்ள எங்க போனாருன்னு தெரியலடா. அப்பா ஆட்டோல எங்கேயோ போறாருமா. ஐயோ, போய் தேடுங்கடா. மது, இவன் எதுக்கு வரான்னு தெரியலையே. இவங்களோட ஒரே தொல்லையா போச்சே. மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கானுங்க. விடுங்க பாஸ், இவங்களை நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. என்ன நாட்டாம, பழைய ஞாபகத்துல மறந்து போய் இந்த பக்கம் வந்துட்டீங்களா என்ன? மறக்கலம்மா, எல்லாமே ஞாபகத்துல இருக்கு. இது ஏன் இடங்கிறதும் மறக்கல, நீ என்ன மாமா மாமான்னு கூப்பிட்டதும் மறக்கல. ரெண்டையுமே மறந்துருங்க. அது எதுவுமே உண்மை இல்ல. ஆனா நீ இப்படி பண்ணுவீன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஸ்டாப் இட். துரோகம் துரோகம் பேசுறீங்களே, அதுதான் எனக்கு என்னன்னே புரியல. நாங்க உன்னை எங்க பொண்ணு மாதிரி தானமா பார்த்தோம். உனக்கு எதிராக நின்ன லட்சுமி கூட நாங்க விரட்டி விட்டுட்டோமே. எதுக்காகம்மா? எல்லாம் உனக்காகத்தானே. ஆனா நீ என்ன பண்ணி வச்சிருக்க? எங்களை ஏமாத்தி எங்க நிலத்தை எவனோ முன்ன பின்ன தெரியாதவனுக்கு வாங்கி கொடுத்திருக்கிய. இது என்னமா நியாயம்? இங்க பாருங்க, துரோகம்னு முதல்ல சொன்னீங்களே, அதுக்கு இப்ப பதில் சொல்லட்டுமா? முன்ன பின்ன தெரியாத எவனோன்னு சொன்னீங்களே, அந்த ஒருத்தர் கிட்டதான் நான் வேலையே செய்யறேன். என்னோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் பாத்துக்கிறது அவர்தான். அவர் அனுப்பிதான் நான் உங்க வீட்டுக்கே வந்தேன். உங்ககிட்ட பேசி அந்த இடத்தை வாங்குறதுக்காக வந்தேன். ஆனா நீங்க யாரும் ஒத்து வர மாதிரி தெரியல. அதான் எதையோ சொல்லி எழுதி வாங்க. அத அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்த. அவர் இப்போ எங்க ஃபேக்டரி கட்டிட்டு இருக்காரு. ஏமா, இதெல்லாம் தப்பு இல்லையாமா? உங்க ஆங்கிள் பார்த்தா தப்பு, என்னோட ஆங்கிள் பார்த்தா கரெக்ட். ஏமா, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணிட்டிய, அது உன் மனசு உறுத்தவே இல்லையா? எப்படி உறுத்தும்? நான் அப்படி செய்யலனா தானே உறுத்தும். ஒரு நாளோ 2 நாளோ சோறு போட்டு தங்க வச்சுட்டு துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றீங்களே. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து சோறு போட்டு துணிமணி எடுத்து கொடுத்து சொகுசா வாழ வச்சிருக்காரே எங்க பாஸ். அவரை நான் ஏமாத்தினாதான் அது துரோகம். உங்களை ஏமாத்துறதுக்கு பேரு துரோகம் இல்ல, என் புத்திசாலித்தனம். தயவு செஞ்சு இனிமேலாவது துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லாதீங்க. நான் என் கடமையை தான் செஞ்சேன். என் வேலையில நான் எவ்வளவு உஷாரா இருந்தேன், அதே மாதிரி நீங்க உங்க சொத்தை பாத்துக்கிறதுல எவ்வளவு உஷாரா இருந்திருக்கணும். அங்க கோட்டை விட்டுட்டு இங்க வந்து பேசிட்டு இருக்கீங்களே. அம்மா, நாங்க உன் மேல பாசம் வச்சு ஏமாந்துட்டோம்மா. உன் மேல நாங்க பாசம் வச்சதுக்கான தண்டனையை நீ கொடுத்துட்டம்மா. புரிஞ்சிருச்சுல, கிளம்புங்க. அம்மா, நீங்க இந்த இடத்தை எடுத்துக்கிட்டதுல கூட எனக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன? எங்க இடத்துல கேவலமான ஒரு பீர் ஃபேக்டரி கட்டுறேன்னு சொல்றீங்களே, அதுதான்மா பிரச்சனை. ஓஹோ, இங்க பீர் கம்பெனி வரதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு பீர் பிடிக்காதா? உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க விட்டுருங்க, மத்தவங்க வாங்கி குடிச்சிட்டு போகட்டும். இதுதான்மா பிரச்சனையே. இந்த ஊர்லயும் சரி, சுத்துப்பட்டில் இருக்கிற எல்லா ஊர்லயும் சரி, குடிக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மிமா.
இப்போ நீங்க இந்த ஊர்லயே ஒரு பீர் கம்பெனியை திறந்தா அவங்க இன்னைக்கு படிப்படியா வசந்து எல்லாருமே குடியாரங்க ஆயிடுவாங்களம்மா. நாட்டாம அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதுக்கு தானே நாங்க பீர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பிராந்தி, விஸ்கி, ரம் இதெல்லாம் 2வது பிளான்ட்ல தான். அத கட்டி முடிக்க கொஞ்சம் நாள் ஆகும்ல. அப்பதான் எங்களுக்கு பெரிய வருமானமே வரும். அது வரைக்கும் கொஞ்சம் நஷ்டம்தான். புரியலையா? லாபத்துல கொஞ்சம் குறைஞ்சாலும் நஷ்டம் தானே. வேண்டாம், இந்த தொழிற்சாலை இந்த ஊர்ல வேண்டாம்மா. இது நாட்டாமையோட இடம், பரம்பரையா இருக்கிற சொத்துமா, அந்த மண்ணுமா. இந்த இடத்துல அந்த மாதிரி கம்பெனி வேண்டாம்மா, இங்க வேண்டாம்மா. நாங்க போயிட்டோம்னா நீங்க ஈஸியா இடத்த எடுத்துக்கலான்னு மனக்கணக்கு போடுறீங்களா? ஐயோ, அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. இந்த இடமும் வேண்டாம், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்கங்க. ஆனா தயவு செஞ்சு இதுல அந்த சாராய் கம்பெனி மட்டும் வேண்டாம்மா. அந்த கரும்புத்தை வேற எங்காவது கொண்டு போய் கட்டுக்குமா. வருமானம் எல்லாம் எங்களுக்கு வருதுங்கிற வைத்தறிச்சல்ல இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஐயோ ஐயோ, இல்லம்மா, இல்ல. இந்த ஊரு சடங்களோட வாழ்க்கை பறிவிடுமே நினைச்சு அதை நினைச்சு தாமா கவலைப்படுறேன். நாட்டாம அப்படி சொல்றதுனால உங்களை 2வது காந்தின்னு யாரும் இங்க கொண்டாட போறதில்ல. அந்த காந்தியவே இப்ப பாதி பேருக்கு தெரியறது இல்ல. வந்துட்டாரு மதுவை ஒழிக்கிறதுக்கு. பஞ்சாயத்துல வச்சு என்ன அவமானப்படுத்திட்டாங்கம்மா. இடத்த கொடுத்துட்டேங்கிறாங்க, இது என்னோடதாங்கிறாங்க, பாட்டருங்கிறாங்க, இன்னும் என்னென்னமோ பேசிக்கிறாங்க. நாட்டாம இத நீங்க முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? வந்து இவ்ளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. சரி இருங்க, நான் பாஸ் கிட்ட கேக்குறேன். ரொம்ப நன்றிம்மா. எனக்கு தெரியும் உன்னால மட்டும்தான் எனக்கு உதவ முடியும்னு எனக்கு தெரியும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. சரி, நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் எதிர்பார்க்கறீங்க? எதுக்குமா? இல்ல, பார்ட்னர் ஆகணும்னு சொன்னீங்களே, ஊர்க்காரங்கெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லி உங்க ஆசையை வேற சொன்னீங்கல்ல, அதுக்குதான். மது, என்ன பேச்சுமா பேசுற? எனக்கு அப்படி ஒரு ஆசையெல்லாம் இல்லம்மா. அந்த ஃபேக்டரிக்கு வரக்கூடாதுமா, அதுதான்மா என்னோட ஒரே ஆசை. அதுக்கு எனக்கு உதவி செய்யுமா. போயா. நாங்க அதுக்காகவா இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சு நாடகம் ஆடி எவன் காலையோ பிடிச்சு அவனுக்கு லஞ்சம் கொடுத்து இப்பதான் இது முழுசா முடிவுக்கே வந்திருக்கு. இது இங்க வேணான்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டீங்க. அம்மாடி, டேய் வெற்றி அங்க பாரு. அப்பா அப்பா அப்பா, என் குடும்பம் மானமே இதுலதாமா இருக்கு. இதுல உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நானே கொடுத்துக்கிறேன். இந்த இடத்த நீங்களே வச்சுக்கோங்க. டேய் வாடா. அப்பா அப்பா அம்மா, உன்னை கெஞ்சி அப்பா, கேட்கறேன். என்னப்பா செய்றீங்க? அப்பா எந்திரிங்கப்பா. டேய் என்னடி பண்ற? முள்ள பேசி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது தப்பு. ஏன்டா இப்படி கெடுத்து குட்டிச்சேரு பண்ண? நீங்க என்ன காரியம்பா பண்ணி வச்சிருக்கீங்க? அப்பா, இவன் நாடகமாடி ஊர்க்குடிய கெடுக்கிறவ. இவள கொன்னுறா. ஏய், இவ உங்க கால் தூசிக்கு வர மாட்டா. விடுடா. இவ கால்ல போய் நீங்க விழுறீங்க. இல்லடா, இல்ல. நம்ம குலத்தோட மானத்தை, கௌரவத்தை அதை காப்பாத்துறதுக்காக என் உசுர கூட நான் ஐயோ, அப்பா, விடுவேன். என்னப்பா நீங்க? இந்த ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா இவன் காலில் விடுறது ஐயோ, தப்பு அப்பா, இல்லடா. அப்பா, தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. இவ அல்ல கைப்பா, இவ ஒரு எடுப்புடி. இவளால எதுவும் ஆக போறது இல்ல. ஓஹோ, இவ்ளோ செஞ்சும் என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? வரோம். அங்க போய் என்னன்னு பார்த்து வரேன். ஓகே. எனக்கு தெரிஞ்சு உனக்கு கொடுக்க தெரியாதான்னுதான்பா கேட்க வந்தேன். ஓ. எப்படியாவது மனசு வைப்பா. என்னப்பா? அப்பா, இவ எதுக்கும் துணிஞ்சவப்பா. சொந்தம் நினைச்சு நீங்க இவன் மேல பாசத்தை கொட்டுனீங்க, வஞ்சம் தீர்த்துக்கிட்டாப்பா. அதுக்கு உங்க அப்பா கிட்ட விளக்கம் சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் கேட்டு தெரிஞ்சுக்க. ஏய், மது, நீ மனசு வச்சா அப்பா. முடியுமா? அப்பா, எப்படியாவது இந்த ஊர் விட்டு போயிடுங்க. என்ன? ஹலோ, என்னவன் என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் நீங்கெல்லாம் போயிடுவீங்கன்னு பாக்குறேன். பிரச்சனை வளர்த்துக்கிட்டே இருக்கீங்களே. ஏய், யோ, பாயா. டேய், அப்பா. டேய், வேணாண்டா. என்ன பூச்சாண்டி காட்டுறியா நீ? இது எங்களுது சொல்லிட்டே இருக்க. லீகலா இது எங்க இடம். யோ, நான் என்ன வேணாலும் செய்வேன். அப்பா. மரியாதையா போயிடுங்க.
அப்பா பாத்தீங்களாப்பா ஒண்ட வந்தவ நம்ம கழுத்து இருக்கிறா கழுத்து. ஹலோ ஹலோ ஹலோ, நீங்க தான் ஒண்டிட்டு இருக்கீங்க, இந்த ஊர்ல ஒண்டிக்கிட்டு இருக்கீங்க. நான் ஸ்டடி ஆயிட்டேன் தெரியுமா? இத பாருடா, உங்களை இந்த ஊருக்காரங்க விட மாட்டாங்க. ஆமாடா. ஹலோ நாட்டாம, இப்பவே பாதி பேர் என் பக்கம் வந்தாச்சு, மீதி பேரு சரி கட்ட எங்களுக்கு தெரியும். இதுக்கே ஷாக் ஆனா இப்படி இன்னும் நிறைய ஷாக் காத்துட்டு இருக்கு. நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து இல்ல. எங்களை தொல்லை பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க தீந்துருவீங்க. ஏய் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? உன்னை டேய் விடுடா, விடுடா. வா விடுங்கப்பா நீங்க. விடுடா. விடுங்க நாட்டாம, உங்க பெரிய பிள்ளை தானே. வெத்து வெட்டு பொண்டாட்டி பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிறவன் இவெல்லாம் வேஷ்டிய வரிஞ்சு கட்டிட்டு வந்துட்டான். ஏய் ஏய், உன்னை தகவல். ஒளி போட்டு ஏய், பெஸ்ஸாப்ப நான் சொல்றேன். நிறுத்து. சொல்றத கேளுங்க. வாங்கடா, வாங்கடா போலாம். வாங்க. ஏய் உங்களெல்லாம் எங்க அப்பாவுக்காக சும்மா விடுறேன். இல்லைன்னா இங்க வெட்டி புதைச்சிருப்பேன். கெட் லாஸ்ட், கெட் லாஸ்ட். பாஸ், அவங்க வீட்ல இன்னும் 2-3 பேர் தான் பாக்கி இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு போயிட்டா இந்த மேட்டர் இதோட முடிஞ்சிரும் நினைக்கிறேன். ஒருத்தி வந்து அடிச்சு பார்த்தா, இந்த ஆளு காலை பிடிச்சு பார்த்துட்டான். மீதி இருக்கிற 2-3 பேர் வந்துட்டாங்கன்னா அவங்களும் வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிடுவாங்கல்ல. முட்டா பசங்கம்மா, முடிஞ்ச பிறகு முட்டி பாக்குறானுங்க. பாய்ஸ், அந்த சேர்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுங்க சார். நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத மது, டோன்ட் வரி, பாத்துக்கலாம். எதுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருவோமா? வேண்டாம் பாஸ், பாத்துக்கலாம். ஐயா ஐயா, அவர் எங்க போனாருன்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? அத்தை கவலைப்படாதீங்க அத்தை, மாமா கண்டிப்பா வந்துருவாரு. எங்க போயிருக்காருன்னு தெரிஞ்சா வந்துருவாருன்னு கவலைப்படாம இருந்துருவேன். எங்க போனாருன்னு தெரியலையே. அத்தை எல்லாருமே அவரை தேடி தானே போயிருக்காங்க, வந்துருவாரு அத்தை. எப்போ வருவாரு கொஞ்சம், அது வந்துட்டாரு. கடவுளே, என்னங்க எங்க போனீங்க? டேய், அப்பா எங்கடா இருந்தாரு? நம்ம நிலத்துக்கு தாம்மா. அங்க இதுக்கு அங்க இதுக்குங்க போனீங்க? அம்மா, அப்பாவை எதுவும் கேட்காதீங்க, நான் சொல்றேம்மா. நாங்க அப்பாவை எங்க தேடியும் கிடைக்கலன்னு கடைசியா நம்ம இடத்துல போய் பார்க்கலான்னு நாங்க அங்க போனோம். ஆனா அங்க அம்மாடி. நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆபத்து இல்ல. எங்களை தொல்லை பண்ண நினைச்சீங்கன்னா நீங்க தீந்துருவீங்க. ஏங்க ஏன் இப்படி பண்ணீங்க? உங்க கால் தூசிக்கு அவ சமமாவளா? அவ கால்ல போய் விழுந்திருக்கீங்களே. இல்லையம்மா, எனக்கு வேற வழி தெரியலம்மா. என் பரம்பரை கொடி வாழ்ந்த இந்த ஊர்ல என் பிள்ளைக்கு தலை குடிச்சு நடக்க கூடாதுன்னு தான் நான் தலை உடக்கிட்டேன். என்ன அவ கேட்ட உடனே கொடுத்துட்டாளா? அவ கொடுக்கவே மாட்டாங்க, கொடுக்க மாட்டா. அவளுக்கு கொடுக்க தெரியாது, எடுத்துக்க தான் தெரியும். போட்டுங்க, எவ்வளவோ போச்சு. அந்த போன போட்டுங்க, விடுங்க. நம்ம சிங்கம் மாதிரி பிள்ளைங்களை பெத்து வச்சிருக்கோங்க. இவங்க அதை விட பெரிய சொத்தை சம்பாதிப்பாங்க. வள்ளியம்மா, என்னதான் பெரிய சொத்து வாங்கினாலும் நம்ம பரம்பரை சொத்துக்கு அது ஈடாகுமாம்மா? அதுல இருக்கிறது வெறும் மண் இல்லம்மா, நம்ம பரம்பரையோட வேர்வையும் ரத்தமும் சதையும் தான்மா. அதுக்கு ஈடா அந்த உலகத்தில் இருக்கிற வேற எந்த இடமுமே சம ஆகாதுமா. அப்பா அதை எடுத்து திரும்ப நாங்க வாங்கி காட்டுறோம்ப்பா.
நீங்க கவலைப்படாம நிம்மதியா இருங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ நாங்க பண்றோம். அது அந்த மதுவோட வாயில மாட்டிடுச்சு. அது அவ்வளவு சீக்கிரம் புடிங்கிட முடியாது. அதனாலதான் அவ காலில் விழற மாதிரி ஆயிடுச்சு. அவ முதலையோட வாயில போனது மீட்கிறது ரொம்ப கஷ்டம். நம்மள நம்ப வச்சு ஏமாத்தி கழுத்த அறுத்துட்டான். அவ சொன்ன மாதிரி நாம எல்லாரும் முட்டாளாயிட்டோம். ஹலோ. ஹலோ, லக்ஷ்மிங்களா? ஆமா சார், நான் லக்ஷ்மி தான் பேசுறேன். நான் இன்ஸ்பெக்டர் கண்ணன் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொஞ்சம் வந்துட்டு போக முடியுமா? சார் என்ன விஷயம் சார்? அது நேர்ல தான் சொல்ல முடியும். வர்றீங்களா? ஓகே சார், நான் உடனே வந்துடுறேன் சார். ஓகே. இல்லங்க, யார் லக்ஷ்மி? இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு. கொஞ்சம் அவசரமா வர சொல்றாரு. என்ன விஷயமா? தெரியல, நேர்ல வாங்க சொல்றேங்கிறாரு. அப்படியா? சரி வா போலாம். அத்தை, அப்பா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். நாங்க ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம்ப்பா. போயிட்டு வந்துடுறோம் மாமா. வா. பார்த்து போயிட்டு வாங்க. லக்ஷ்மி, நீங்க கொடுத்த பாட்டில் இருந்த கண்டென்ட்டோட லேப் ரிப்போர்ட் வந்துருச்சு. சார் அதுல என்ன சார் இருக்கு? விஷம், ஆளை கொல்ற விஷம். அது மட்டும் இல்ல, பாட்டில் இருந்த விஷமும் ஜான்சியோட வயித்துல இருந்த விஷமும் ஒண்ணுதான். சார் என்ன சார் சொல்றீங்க? இது கொஞ்சம் லேட்டா நம்ம கையில கிடைச்சிருக்கு. கொலை நடந்த சமயத்திலேயே கிடைச்சிருந்தா இந்த பாட்டில் இருந்த கைரேகையை வச்சு இந்நேரம் கொலைகாரனை பிடிச்சிருக்கலாம். இப்போ இதுல ரேகை இல்லையா சார்? இருக்கு. அதுல லக்ஷ்மி கைரேகையோட வேற ரேகையும் இருக்கு. சார் இத எங்க வாங்குனாங்கன்னு கடையில விசாரிச்சா ஏதாவது க்ளூ கிடைக்குமா சார்? இது கடையில விக்கிற பொருள் இல்லம்மா. இது யாரோ நாட்டு மருந்து எக்ஸ்பர்ட் தயாரிச்சது. இத குடிச்சா மரணம் தான், எந்த வைத்தியத்தாலையும் காப்பாற்ற முடியாது. இதுல இருந்தது அவ்வளவு பவர்ஃபுல் விஷம். நாட்டு மருந்துனா யார போய் விசாரிக்கிறது? எங்க இருந்து தேடுறது? இங்க தெருக்கு தெரு வைத்தியர் இருக்காங்களே. இல்ல வெற்றி, இது இங்க இருக்கிற வைத்தியருங்க தயாரிச்சது இல்ல. மூலிகையில கைதேர்ந்த சித்தர் போல ஆளுங்க செஞ்சது. அதுவும் நிறைய பேர் இருக்காங்களே சார். இருக்காங்க தான். ஆனா விஷம் தயாரிக்கிற மாதிரி கெட்ட வேலை செய்யறது கொஞ்சம் பேர் தான். அந்த வட்டம் ரொம்ப சின்னதுதான். நாங்க அதுல கொஞ்சம் பேரை மார்க் பண்ணி வச்சிருக்கோம். அவங்கள வரிசையா விசாரிச்சா கண்டுபிடிச்சிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷம், லேப் ரிப்போர்ட், இது எதுவும் இப்போதைக்கு யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நாம குற்றவாளியை நெருங்கிட்டு இருக்கோங்கிறது குற்றவாளிக்கு தெரிஞ்சா அவங்க உங்க மேல இன்னொரு அட்டெம்ப்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதான் கொஞ்சம் உஷாரா இருக்க சொல்றேன். ஷூர் சார், கண்டிப்பா சொல்ல மாட்டேன் சார். ஐயா. என்னம்மா, உட்காருமா. என்ன வேணுமா? ஒரு மருந்து வேணும். என்ன மருந்து? என்ன வியாதிக்கு? சொல்றேன். எனக்கு இந்த பாட்டில்ல இருக்கிற மருந்து வேணும். எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, நான் கொடுக்கறேன். ஆனா இதே மருந்து எனக்கு வேணும். இந்த மருந்து என்கிட்ட கிடைக்குன்னு யார் சொன்னது? இல்லங்கய்யா, உங்ககிட்ட அன்னைக்கு இந்த மருந்து வாங்கிட்டு போனாங்கல்ல, அதே ஆளுதான் சொன்னாங்க. இது முத்துன கட்டுரியம் பாம்புல இருந்து எடுத்தது. ஒரு ஃபேமிலியை காலி பண்ண 2 சொட்டு போதும். வாயில ரத்தம் கக்கி 10 நிமிஷத்துல பரலோகத்துல இருக்கிற பரமாத்மா கிட்ட போயிருவாங்க. யாரு அந்த கிணத்து கடவுள்ல இருந்து வருவாங்களே அந்த அம்மா, அந்த அம்மா தான் அனுப்பிச்சு வச்சுதா? ஏன் அவங்க வரலையா? இல்ல, அவங்க ஏதோ ஒரு முக்கியமான வேலையா இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ நான் வாங்கிட்டு வர சொல்ல சொன்னாங்க.
இந்த மருந்தை என்கிட்ட தான் வாங்கிட்டு போனாங்க. ஆனா இதை எதுக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க? அது 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 வந்து ஆளை முடிக்கணும் அவ்வளவுதானே? ஆமாமாமா. கைவசம் இருக்கு. யாருங்க நீங்க? இல்ல ஆளை கொல்றதுக்கு ஏதோ விஷம் கொடுத்தேன்னு சொன்னீங்களே, அது யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம். அதெல்லாம் நான் யாருக்கும் கொடுக்கலையே, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. ஏய், உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர்றியா? ஐயா எனக்கு தெரியாதியா, எனக்கு இந்த மருந்தை பத்திலாம் தெரியாதியா. இவன் இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டான். 4 போடு போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் அங்க விசாரிச்சா உண்மையா சொல்லுவான். வாடா. ஐயா இருங்க ஒண்ணும் பண்ணிடாதீங்க, நான் உண்மையை சொல்லிடுறேன் ஐயா, உண்மையை சொல்லிடுறேன். சொல்லு. ஐயா, இந்திரா தேவின்னு ஒரு பொம்பளை புடவை இழுத்து போத்திக்கிட்டு வந்துச்சு. அந்த அம்மாவுக்கு அப்பப்ப இதே வேலையா போச்சியா. முறை வந்தப்ப வயிற்றுல இருக்கிற குழந்தைய அழைக்கணும்னு மருந்து வாங்கிட்டு போச்சு. அடுத்த முறை ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்தா. அது பார்த்தா பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தெரிஞ்சுது. குடிச்ச உடனே சாகிற மாதிரி மருந்து வேணும்னு கேட்டா. நானும் 2 பாட்டில் கொடுத்தேன். அந்த 2 பாட்டில்ல ஒரு காலி பாட்டில் தான் இது. அதுக்கப்புறம் யாருக்குமே மருந்து கொடுக்கலையா.